ஹலோ மக்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பன்னீர்செல்வம் அவர்கள் நீக்கப்பட்டார் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களால் கூறப்பட்டு வருகிறது. ஆனால் நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் இன்னும் அதை உறுதியாக கூறவில்லை. மாறாக தேர்தலுக்கு இன்னும் 9 மாதங்களை இருக்கக்கூடிய நிலையில் பன்னீர்செல்வம் அவர்கள் எந்த இடத்தில் போட்டியிடுவார், குறிப்பாக அதிமுக சார்பாக போட்டியிடுவாரா அல்லது ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக பலா சின்னத்தில் போட்டியிட்டது போல் போட்டியிடுவாரா என்ற குழப்பமும் தற்பொழுது வரை இருக்கிறது. இதை பற்றி பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் வைத்திலிங்கம் அவர்கள் கூறுவது என்னவென்றால், நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் கூறுகின்ற கருத்துக்களை நாங்கள் முழுமையாக ஏற்போம். அது எங்களுக்கு சாதகமாக வந்தாலும் சரி, பாதகமாக வந்தாலும் சரி, இரட்டை இலையும் ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் தான் என்பதை நீதிமன்றம் அறிவித்து விட்டால் நிச்சயம் அதிமுகவில் நாங்கள் முழுமையாக கையாள்வோம், அதிமுகவின் தலைமை பொறுப்பையும் நாங்கள் ஏற்போம் என்பதையும் வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். இரண்டாவதையும் நாம் பார்க்க வேண்டும் அல்லவா? ஒருவேளை பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எதிராக தீர்ப்புகளை வந்தால் நிச்சயம் பன்னீர்செல்வம் அவர்கள் தனது ஆதரவாளர் மூலமாக ஏற்கனவே எம்ஜிஆர் அம்மா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தொடங்கிவிட்டார். அதற்கான பணிகளும் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவ்வளவு அவசரமாக எதற்காக அதை தொடங்க வேண்டும்? ஏனென்றால் தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 9 மாதங்கள் தான் இருக்கிறது. சுயேட்சையாக பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டியிடலாம். ஆனால் அவரது ஆதரவாளர்கள் இதனிலுமே கேள்விக்குறியாக மாறும் அல்லவா? ஏனென்றால் பன்னீர்செல்வம் அவர்கள் இணைத்திருந்தால் அவரது சுயநலம்தான் முக்கியம் என்றிருந்தால் ஒன்று பாஜகவிலோ அல்லது திமுகவிலோ இணைந்திருக்கலாம். திமுகவில் இணைந்திருந்தால் செந்தில் பாலாஜிக்கு எப்படி அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டதோ அதே போல் பன்னீர்செல்வத்திற்கும் கொடுக்கப்பட்டிருக்கும். அதே போல்தான் பாஜகவை இணைந்திருந்தால் ஒன்று ஆளுநராகவோ அல்லது மிக முக்கியமான பொறுப்போ, துணைத் தலைவர் பொறுப்போ, பாஜக துணைத் தலைவர் பொறுப்போ வழங்கப்பட்டிருக்கும். ஆனால் தன்னை விட தனது ஆதரவாளர்கள் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது ஆசைதான் நிச்சயம் அதிமுக அழிந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இப்பொழுது வரை போராடி கொண்டிருக்கிறார் என்று வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் கூறி வருகிறார்கள். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தின் மூலமாக போட்டியிட வேண்டுமா அல்லது எம்ஜிஆர் அம்மா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சியின் தலைவராக போட்டியிட வேண்டுமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.